சாரிடி, லேட் ஆயிடுச்சு. எதுக்குடா என்ன லவ் பண்ண? சொல்லு, எதுக்கு என்ன லவ் பண்ண? ஏய், இப்ப எதுக்குடி இப்படி கத்திட்டு இருக்க? பாரு என்ன பண்ணிருக்கேன்னு பாரு. மை குயினா? ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. பேசாத. அது எப்படிடா நான் உயிரோட இருக்கும் போதே என் இடத்துல இன்னொருத்தி வச்சு பார்க்க முடியுது உன்னால? நீங்களா செத்தாலும் உங்களால ஒரு பொண்ணு மட்டுமே லவ் பண்ண முடியாதுல? ஏய், சாரிடி, இது உன்னை இவ்ளோ ஹர்ட் பண்ண எனக்கு தெரியாதுடி. எப்படி நீங்க எல்லா கர்மத்தையும் பண்ணிட்டு வந்து எங்க கிட்ட சாரி கேப்பீங்க, நாங்க எல்லாத்தையும் மறந்து உங்களை அக்செப்ட் பண்ணோம் இல்ல? சாம், உனக்கு அவ்வளவுதான் லிமிட். ஜூலை 23 நீ என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அதானே. என்னடா இன்னும் எதுவும் டிஃபெண்ட் பண்ணலையேன்னு பார்த்தேன். என்ன சொல்லு, அடிச்சி சொல்லு. இதுக்கு பேர் என்னதுரி? லவ் யூ டு த மூன் அண்ட் பேக்கா? நீங்க என்ன பண்ணாலும் நாங்க உங்களை மன்னிக்கணும், அப்புறம் உங்ககிட்டே வந்து மன்னிப்பு கேட்கணும். நான் பண்ணது தப்புனா அப்ப இது என்னதுரி? ஓ, அப்ப இவ்ளோ நாள் இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு தான் என்கிட்ட சிரிச்சு பேசி நடிச்சுக்கிட்டு இருந்தியா? உன்ன மாதிரி ஒரு கோலை நான் பார்த்ததே கிடையாது. ஏய், இப்ப முடிவு என்னதாண்டி சொல்ற? இது முடிஞ்சு போச்சுன்னு சொல்றேன். உன்னை லவ் பண்ணத நினைச்சாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. சீ. ஏய் நில்றி. சாம், சாம் நில்றி. இதுக்காக மட்டுமே லவ் பண்றவங்கள பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதுரி. சாரிடி, நம்ம மீட் பண்ணாத இந்த 6 மாசத்துல இவ்ளோ நடந்திருக்கும் நான் எதிர்பார்க்கல. நீங்க இருந்திருந்தாலும் இந்த மாதிரி தாண்டி முடிஞ்சிருக்கும் இது. ஏ, நான் வேணும்னா அவன்கிட்ட பேசி பார்க்கவாடி? இல்ல வேணாம். நீலாம் பேச வேண்டாம். இது இப்படியே விட்டுறலாண்டி ப்ளீஸ். ஏண்டி? சரி, எனக்கும் இப்போ டியூட்டிக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். நீ பாத்துக்கிறியா? சரிடி, பை, டேக் கேர். டேய், என்ன தைரியம் இருந்தா ஒரு லேடி கான்ஸ்டபிள பார்த்து விசில் அடிப்பேன். ஐயோ மேடம், நான் தலைவர் ஸ்டைல்ல டீ தான் மேடம் கேட்டேன். ஓஹோ, நீ ஜெய் தானே? நம்ம டிபார்ட்மெண்ட் லெவல்ல ஃபேமஸ் ஆயிருமா? ஆமா மேடம். அட பாவி, இப்படி அநியாயமா என் ஃப்ரெண்ட் சாம்க்கு துரோகம் பண்ணிட்டேடா. செத்துருவா மேடம். யாருடா? வேற யார்? நான் தான். மேடம் இங்க பாருங்க, என்ன நடந்துச்சுன்னு கேட்டு அப்புறம் அடிங்க. சரி சொல்லு. மேடம், அந்த 1.5 டன் கொஞ்சம் கீழே இருக்குங்க மேடம். சரி சொல்லி தொலை. அன்னைக்கு காலையில ஒரு 6 மணி இருக்கும். சாரி, லேட் ஆயிடுச்சு. எப்படியா மிஸ்? அடச்சி, இங்க வா. இப்போ எதுக்குடி அடிச்ச? எதுக்குடா என்ன லவ் பண்ற? எல்லாரும் எதுக்கு பண்றாங்களோ அதுக்கு தான் பண்றேன். என்னது? அப்படி இல்லடி, இது கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் லவ் பண்றேன். இப்போ எதுக்கு கத்துற? என்ன பண்ணி வச்சிருக்க? ரிஷா பர்த்டேக்கு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன், அதுல என்ன தப்பு? அதானே, அதுல என்ன தப்பு? நீங்க அதை சரியா கவனிக்கல, திரும்ப பாருங்க. இதுல என்ன தப்பு? இதுல என்ன தப்பா? எப்படி நீ எல்லோ ஆர்ட் போடலாம்? எனக்கு தானே எப்பயும் நீ எல்லோ ஆர்ட் போட்டு ஸ்டேட்டஸ் போடுவ. இப்போ த்ரிஷாக்கும் போட்டுருக்கேனா என்ன அர்த்தம்? நான் 96 ராமன் அர்த்தம். இல்ல, நீ த்ரிஷாவையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு தானே அர்த்தம். ஆசைப்பட்ட மட்டும் என்ன நடக்கவா போகுது? எட்டு சிறுப்ப. ஏய், அது ஏதோ ஒரு அவசரத்துல போட்டது. இதுல போய் ஹிடன் டீடைல்லாம் பார்த்துட்டு இருக்க. இவருக்கு மட்டும் ப்ளூ ஆர்ட், என் சிஸ்டருக்கு கிரீன் ஆர்ட், என் ஃப்ரெண்டுக்கு ஒயிட் ஆர்ட், என் ஃபேமிலிக்கு பிளாக் ஆர்ட்னு இப்படி எல்லாமே நான் கரெக்டா ஃபாலோ பண்ணுவேனா? நீ மட்டும் அவசரத்துல அசால்ட்டா போட்டேன்னு சொல்லுவியா? இல்ல, அதுவும் என்ன போட்டிருக்க? மை குயின். ஏய், கோலிவுட்க்கு அவங்க தாண்டி குயின். ஊரே சொல்லுது, நான் சொன்னது ஒரு குத்தமா? அது என் பேரை மை குயின்னு சேவ் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப என்ன பண்ணுங்கற? நீல செத்தா தாண்ட ஒரு பொண்ணை லவ் பண்ணுவ. சீ, நீல செத்த பொண்ணை தான் லவ் பண்ணுவ. ஐயோ, நீல செத்தா கூட ஒரே பொண்ணை லவ் பண்ண மாட்டேடா.
சாம், உனக்கு அவ்வளோதான் லிமிட்டு, ரொம்ப ரோல் ஆகுது. அப்புறம் நான் நீ பண்ணதெல்லாம் எடுத்து காமிச்சிருவேன். என்ன பண்ணு, காட்டு காட்டுறா. இன்னைக்கு இவ்வளோ நான் உனக்கு பண்ணதுக்கு பேர் துரோகண்ணா, அப்போ இதுக்கு பேர் என்ன எதிரி? ராத்திரி 12 மணிக்கு விஷ் போட்டது மட்டும் இல்லாம லவ் யூ டு த மூன் அண்ட் பேக்கா? இத பார்த்துட்டு ஒரு வாரம் ரெட்ரோ சூர்யா மாதிரி சிரிப்பே வராம சுத்திட்டு இருந்தேன் தெரியுமா? ஓ, அப்போ இவ்ளோலாம் நடந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசினதெல்லாம் சும்மாவா? அன்னைக்கு ஒரு சேஃப்டி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சேன், இப்பதான் யூஸ் ஆகுது. சரி அதெல்லாம் விடு, இப்போ முடிவு என்னதான் சொல்ற? இது முடிஞ்சு போச்சுன்னு சொல்றேன். ஏய், என்னடா அலறியா? எதிர்காத்தடிக்கல தூசி விழுந்துருச்சு, கொஞ்சம் ஊதி விட. ஊத சொன்னடி, துப்ப சொல்ல. உன்னை லவ் பண்ணதை நினைச்சாலே எனக்கு அருவருப்பா வருதுடா. ஐய காக்காயி, கையெடு முத, இத பார்த்தாதான் அருவருப்பா இருக்கு. டேய், ஏதாவது பண்ணுடா. அதெல்லாம் முடியாது. ஒரு நிமிஷம். ஷோ, கொண்டா. என்ன? பிரேக்கப் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணு, அப்பதான் தொடச்சு விடுவேன். ஐயோ, பண்ண மாட்ட, தொடச்சு தொலை. சீக்கிரம். வீட்ல போய் சென்ட் அடிச்சுக்கண்ணே. பிரேக்கப். இதான் மேடம் நடந்துச்சு. ஷோ, பாத்தீங்களா? கேட்ட உங்களுக்கே கண்ணு கலங்குது. அப்படியே ஒன்று விட்ட மண்டெல்லாம் கலங்கிரும், ஜாக்கிரதை. இது ஒரு பிரேக்கப், இதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக், அதுவும் 2 தடவை வேற போட்டு காட்டுறீங்க. மேடம், காவல்துறை உங்க நண்பின்றக்காண்டி உங்க ஃப்ரெண்டுக்காக வந்து நீங்க சாரி கேட்டீங்க, அப்ப கடுப்பாயிரும் பாத்துக்கோங்க. ஏய், இன்னொரு வார்த்தை பேசின உன்னை கம்பி என்ன வச்சிருவேன். இந்த மாதிரி மெச்சூரிட்டி இல்லாத ஆளுங்கெல்லாம் லவ்வே பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்டா. காதலுக்கு இருக்கிற மரியாதையே போயிடுச்சு. சீ, சிரிக்காத. ஆமா, இந்த மாதிரி ஒரு சில்லி ரீசன்கா சாம் உன்னை பிரேக்கப் பண்ணா? உங்களுக்கு என்ன தெரியும் அவளை பத்தி? ஹலோ, அவ எனக்கு 8 வருஷமா ஃப்ரெண்ட், நீ 6 மாசம் முன்னாடி வந்தவன். இங்க பாருங்க, எந்த ஒரு ஆளும் அவங்க ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி அவங்க லவர்ட் எல்லாம் இருக்க மாட்டாங்க. சாம் பத்தி நான் சொல்றேன் கேளுங்க. யாரும் இல்ல, இங்கே பெஞ்சிட வேண்டியதான். ஹலோ. ஏய், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏய், எதுக்குடி? பொண்ணுங்க கூட போட்டோ எடுத்து போட்டிருக்க? ஏய், அதுங்கெல்லாம் சித்தி பொண்ணுங்கடி, தங்கச்சி முறை. ஓ, சரி, ஓகே, பாய். இது வேற பாதியில நின்றுச்சு. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். இப்போ எதுக்குடி? ஏசி என் பக்கம் திருப்பியே வைக்க மாட்டீங்கற. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். எதுக்குடி? ஆமா, வண்டி ஓட்டும் போது மிரர்ல என் ஃபேஸே பார்க்க மாட்டீங்கற. ஓ, என்ன கலாய்ச்சி சிரிக்கிறியா? நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்ன நாக்க கடிக்கிற? பிரேக்கப் பண்ணிக்கலாம். சலிப்பா இருக்குல்ல? பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்ன அடிக்க வர? பிரேக்கப் போ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நரிக்கூட்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓ, என்ன சப்ஸ்கிரிப்ஷன் நோட் கூட சொல்ல விட மாட்டியா? ஏய் ஏய், அடிச்சிருவேன். பிரேக்கப். நாங்க ஒரு நரி கூட்டம்.
நீ வேணா பேப்பர் போட்டு ஐடியில் ஜாயின் பண்ணிட. நான் என்னோட கம்பெனிலே உன்னை ரெஃபர் பண்றேன். ம் ஏய் என்னடி, நான் ஐடியில் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நீ நான் கல்யாணமே பண்ணேன். இப்போ நீயே வந்து ஐடியில் சேர சொல்ற. நான் பாட்டுக்கு ஏதாவது பொண்ணு உசார் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? யாரு நீ? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. கேண்டில் லைட் டின்னர்ல வெளிச்சம் பத்தல லைட் போட்டு வந்தானே நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். அது சரி. சரி சொல்லு,